சார் பக்கா மாசு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாப்ல. காங்கிரஸ் கூட பேசி, கம்யூனிஸ்ட் கூட பேசி, அண்ணன் பிசிகா திருமாவளவன் பேசி, ஓபிஎஸ் கூட பேசி, டிடிவி கூட பேசி, சின்னம்மா சசிகலா கூட பேசி, எல்லாரும் கூடயும் பேசி யாருமே வரலன்னு நாங்க தனிச்சு நிக்க போறோம். அதுக்கு பேர் தனிச்சு நிக்கிறதுல தனியா நிக்கிறது. நான் நினைக்கிறது தனிச்சு, நீ நிக்கிறது தனிமைப்படுத்தப்பட்டு. இந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுறாப்ல, தனித்த பெரும்பான்மையோர் நம்ம கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லாமே இருக்கு, இருந்தாலும் நம்மளும் நம்பவும் சில பேர் வருவாங்க இல்லையா, அதுக்கான சூழல் மாறலாம் இல்லையா, அப்போ அவங்கள மதிக்கணும் இல்லையா. நினைவுபடுத்த கிரண் சொல்லுவாங்க, மாமாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, மாமாவோட ஏற முடியாது இல்லையா, அதனால ஆணி அடிக்க முடியாது இல்லையா, அப்படிங்கிற மாதிரி நம்மள நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா அப்படின்னாப்புல. ஒரு போரை பிடிச்சி காவலம் படத்துல எடுப்பாப்புல வழிவேலு. அம்முக்குட்டி ஆச்சலி மங்கு அதிகாரத்திலி மங்கு, ஆச்சலி மங்கு அதிகாரத்திலி மங்கு நின்று இருந்தாப்புல. ஒரு வே சிம்பிள், ஒரு வே சிம்பிள். இப்ப தனிச்சு, அது தனிச்சு இல்ல, யாரும் வரணும்னு. இந்த பிரியாணி கடையில நல்ல ஒரு நாய் வந்து பிரியாணி கடை ஏழை போற இடத்துல நிற்கும். 2 மணிக்கு எப்படி எச்சரிக்கை போடுவான் சாப்பிடலான்னு. அது மாதிரி திமுக வேட்பாளர் அறிவிச்சு, அதிமுக வேட்பாளர் அறிவிச்சு, அந்த வேட்பாளர் இப்படி எவெல்லாம் அதிர்ச்சி இருக்கணும் அவனை திமுக இந்த பிரியாணி கடையில நாய் காத்துக்கிற மாதிரி அறிவாலய வாசல்ல காத்துக்கிற ஆதரவு 106 வேட்பாளரை அதிமுக திமுக கட்சியில இருந்து எடுத்து போட்டிருக்கான், பிஜேபி இருந்து எடுத்து போட்டிருக்கான். இவர்தான் ஊழல ஒழிக்க போறாரு, இவர்தான் லஞ்ச லாவணியமற்ற ஆட்சியை கொடுக்க போறாரு. வேட்பாளர் யாரு? திமுக அதிமுக வந்து கடன் வாங்கி போட்டிருக்காப்ல. பாண்டிச்சேரியில் மட்டும் 6 வேட்பாளர் பாஜக வேட்பாளர். எப்படி நடந்து கொடுப்ப? நாங்க எப்படி நிப்பாட்டிருக்கிறோம்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் உண்மையா இருப்பா, யார் என் இனத்தை நேசிப்பா, யார் மொழியை நேசிப்பா, யார் 100 கோடி கொடுத்தாலும் உறுதியா இருப்பாங்க என்று களத்தில் படித்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து விஜய்னா வந்தா பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாரு, விஜய்னா கட்சியில பெண்களுக்கு நிறைய சீட்டு கொடுப்பாரு. 233 வேட்பாளர், எடப்பாடியில 1 அவுட், மொத்தம் 232. இவர் 2 தொகுதியில் போட்டி போடுறாப்ல. 32 32ல 22 வேட்பாளர் பெண் வேட்பாளர். பெண் உரிமை பேசுறாப்ல, நண்பா நண்பி தோழா தோல்வி பேசுறது, பெண்களுக்கு பாதுகாப்பு பேசுறது, பெண்களுக்கு சமத்துவம் பேசுறது. அது வந்து சமத்துவம். 117 ஆண்கள் என்றால் 117 பெண்கள், இது சமத்துவம். ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அப்படித்தான் எழும்பூர்ல ஒரே ஒரு பெண் வேட்பாளர் எங்களுடைய அக்கா மட்டும்தான். ஏற்றிருக்கிறது யாரு? திருட்டு திராவிடத்துல தமிழன் பிரசன்னா. தென்னில கடந்தவனுக்கு திடுக்குன்னு அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி பரந்தாமனுக்கு பதிலாக இப்போ ஒரு தமிழன் பிரசன்னா. என்ன மாற்றம் வந்துடும்? தமிழன் பிரசன்னா வென்றால் என்ன மாற்றம் வந்துடும்? அதே பழைய முந்தையில் புதிய கல்லு, அவ்வளவுதான். ராஜ்மோகன் வென்றா காசு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவனையே அவன் திட்டிக்குவான். 5 லட்சம் ரூபாய் கொடுக்கல. 2021 தேர்தல் வந்தோடனே நம்முடைய தளபதியுடைய ஆட்சி என்பது அது வானத்துக்கும் பூமிக்குமான ஒரு ஆட்சி. திராவிட தளபதி, பெண் தளபதினு ஸ்டாலினை வாழ்த்தினாப்ல. இப்ப இங்க பார்த்தா தமிழ் தாய் பெற்றெடுத்த தமிழ் புதல்வன், அருந்தமிழ் நாட்டினுடைய அரும்புதல்வன் யாரு? விஜய. வசனம் பேசலாம், வண்டிய வாடகைக்கு விடலாம்ப்பா, வாய வாடகைக்கு விடக்கூடாது. அப்படி வாய வாடகைக்கு புடைக்கிறவங்க ராஜ்மோகன். 5 லட்சம் ரூபாய் சம்பளம், 5 லட்சம். வாய்ஸ் ஆஃப் காமன்ல ஆதவரிச்சனா கொடுக்காப்ல. ஆதவரிச்சனா சாம்பாரும் சோறு இருந்தா போதும், அதை வச்சுட்டு வாழ்ந்துருவாரு. ஆமா, நாங்கெல்லாம் பீஸா பர்கர் சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆதவரிச்சனா சாம்பார் சாப்பிட்டு தான் வாழ்றாரு. அதாவது 5 லட்சம் ரூபாய் கொடுக்காங்க. என்னென்ன பில்டுகளை என்ன அவனே லாட்டரி சீட்டு விட்ட காசுல வாழ்ந்துட்டு இருக்கேன், அவனை போய் சாம்பார் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாப்ல. அப்படி பிழைப்புக்காக தன் வாயை விட்டு தன் வார்த்தையை விட்டு பிழைக்கிற கும்பல் அல்ல நாங்கள். கொண்ட கொள்கை 2010 நாங்க அரசியலுக்காக நாம் மகிழ்ச்சி வரல, நாம் மகிழ்ச்சி பார்த்துதான் அரசியலுக்கே வந்தோம். வெற்றியோ தோல்வியோ அது அண்ணன் செந்தமிழன் சீமானுடையது. இந்த வாழ்க்கை தமிழுக்கானது, எங்கள் தலைவனுக்கானது, தலைவனுடைய தம்பி செந்தமிழன் சீமானுக்கானது என்று கொண்ட கொள்கை பிடிப்புல ஒரே கட்சி. கட்சி தாண்டி போறது, மாறு கட்சிக்கு போறது அதெல்லாம் இல்ல. எவ்வளவு விலை பேசிருப்பான் எங்களை, பேசலையா? எங்கிட்டே கூப்பிட்டான், என்கிட்ட சொன்னான். சீமான் மட்டும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வந்தா 40 சீட்டு, துணை முதலமைச்சர். யுவர் பிரதர் அகைன்ஸ்ட் டிஎம்கே,
we against DMK, we will total campaign, we will throw DMK, we will take பகவான் ஆர்த்தி அப்படின்னா பகவான் ஆர்த்தி எங்கடா சொன்னாங்க அண்ணன் கேட்டார் ஏர்போர்ட்ல வச்சு அண்ணா என்னடா பகவான் ஆர்த்தியா என்ன பேசி முடிச்சிருவோம் போல இருக்குன்னாரு கடைசி பார்த்தா மறுநாள் மோடி பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த என்கிட்ட பேசினாரு ஒரு பெரிய மனுஷன் போல இருக்கு நாங்க அவரை ஓகே 15 வருஷம் கூட இருக்கு எங்க பேச்சே கேட்க மாட்டாரு உங்க பேச்சை கேட்டு வராங்க you will take 2 hours appointment we will convince him நாங்க வாய்ப்பில் ராஜா அவரை யாராலும் இயக்க முடியாது சொல்லுவாங்க அவரை சாட்டை இயக்குகிறார் பாக்கியராசன் இயக்குகிறார் அவரை திமுக சபரீசன் இயக்குகிறார் அவரை எடப்பாடி இயக்குகிறார் அவரை உலகத்துல ஒரே ஒரு ஆளால இயக்க முடியும் அது எங்கள் தலைவர் மட்டும்தான் இயக்க முடியும் அதனால்தான் வெறிகொண்டு இந்த கொடும் வெயிலில் பணம் இல்லை அரசியல் செய்ய பணம் தேவையில்லை நல்ல குணமும் நல்ல மனமும் தமிழ் இனமும் இருந்தால் போதும் என்று களத்தில் நிற்கிறார் அவன் நினைச்சிருந்தா அதிமுக கூட போன 40 சீட்டு திமுக ஒரு விழுக்காடு இருக்கிற தேமுதிக 10 சீட்டு போட்டுக்கான சீமானந்தன் திமுக போனா ராஜ கம்பளவன் கும்பிட்டுருவாங்க வந்துருவாங்க வீடு வீடு அப்படி இருக்காங்க எல்லா கட்சியும் பிஜேபி எல்லாம் கூப்பிடுது என் கொள்கைக்கு எதிரானது என் கோட்பாட்டுக்கு எதிரானது எந்த பதவிக்காக என் இனத்தை அழிச்சு முடிச்சுக்கிறோம் அந்த பதவி கருணாநிதி கிடைக்க கூடாது என்று நின்ற தலைவன் எங்க சீமான் நீ ஜெயலலிதா இல்ல கருணாநிதி இல்ல நாம ஈஸியா உள்ள புகுந்து வந்துடலாம் யாரு பட்டாமாசு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே களத்துல சண்டை போட்டவங்க அண்ணன் கருணாநிதி இருக்கும் போதே சண்டை போட்டவன் இந்தியா தமிழ்நாட்டிலேயே கருணாநிதிக்கு பேராசல வச்சா அதை உடப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் எங்க அண்ணன் பெரிய கட்சி திமுக இருந்துட்டு போ குவாட்டரும் கோழி பிரியாணியும் பணமும் கொடுத்து கூட்டம் உனக்கே ஒரு திமிரு இருக்குன்னா எந்த இடத்த சீமான் பேசுறா லட்சம் பேர் போடுவாண்டா அப்ப எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் மாநாடு போட்டான் எல்லாரும் மாநாடு போட்டான் மாநாட்டுல காசு கொடுத்து கூட்டான் தமிழ்நாட்டிலே காசு கொடுத்து சேர்க்காத ஒரு மாநாடு அது நாம் கட்சி மாநாடு மட்டும்தான் 5 லட்சம் பேர் எங்க இருந்தா எப்படி வந்தா எவனுக்கும் தெரியாது இன்னைக்கு சமூக வலைதளமா சீமான் நேஷனல் மீடியாவா சீமான் இன்ஸ்டாகிராம் போனா சீமான் எங்கடா இருந்தீங்க தெரியாது சின்ன சின்ன பிள்ளைங்க ஜென்சி கிட்ஸ் எல்லாம் விஜய் பக்கம் போயிருச்சு இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிட்டாங்க படிச்சவங்க விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராம திறந்தா பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டா லைக் போட்டு கை விரல் தேஞ்சு போச்சு அவ்வளவு எல்லாம் யாரு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் படிச்சவன் படிச்சுக்கிட்டு இருக்கவன் ஜென்சி கிட்ஸ் விஜய் இருக்கிறவன் ரசிக கூட்டம் நாம் மகிழ்ச்சி இருக்கிறவன் லட்சிய கூட்டம் அது சினிமா கூட்டம் இது சித்தாந்த கூட்டம் அது கூட்டாளி கூட்டம் இது கொள்ளை கூட்டம் தமிழ் தேசியம் என்ற ஐடியாலஜிக்காக சேர்ந்திருக்கிற கூட்டம் இதை எவனாலையும் சரிக்க முடியாது 8 விழுக்காடு 2000 1000 பாப்போமே மே 4 அது நாம் கட்சிக்கான நாள் வா வா எத்தனை பேரை பார்த்துட்டோம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அன்னைக்கு கையை கட்டி நின்றுட்டு இப்ப ஸ்டாலின் அப்படிங்கிறது அங்கதான் சொல்லிருக்க வேண்டியதானே ஜெயலலிதா ஆண்டி அப்படின்னு குழந்தைய கட்டி வச்சிருக்காங்க அம்மா அப்ப தலைவா படத்துக்கு டைம் டு வார்த்தையை போட்ட உடனே கொடநாட்டை போய் காத்துக்கிறாங்க அப்படம் போகணும் தலைவா படத்துடைய தள்ளி போயிடுச்சு நாங்க ஹோல் யூனிட்டுமே ஆடி போயிருக்கோமா கால் 2 கடகடன்னு ஆடுவோமா எங்களுக்கு நீங்க எவ்வளவோ நல்லது பண்றீங்க அப்படி இந்த தலைவா படத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க ஆட்சிக்கு நான் அணிலா இருப்பேம்மா சொன்னது யாரு யாரு அன்னைக்கு கையை கட்டி நின்றுட்டு இன்னைக்கு நான் திமுக அதிமுக மாற்ற வந்திருக்கேன் 2021 வரைக்கும் திமுக ஓட்டு போட்டு திமுக வெள்ள வச்சுட்டு இப்ப திமுக நான் மாற்ற வந்திருக்கேன் கருணாநிதி ஜெயலலிதா இல்ல ஈஸியா நம்ம மேல வந்துடலாம் வாய்ப்பு இல்ல ராஜா சினிமா கனவோடு சிஎம் கனவோடு சினிமாக்காரன் ஒருத்தன் வந்தான் இதே மாதிரி சிவாஜி வந்தாரு சினிமால இருந்து அரசியலுக்கு என்ன ஆனாரு பாக்கியராஜ் வந்தாரு டி ராஜேந்திரன் வந்தாரு ராமராஜன் வந்தாரு அண்ணன் சரத்குமார் வந்தாரு அண்ணன் கார்த்திக் வந்தாரு அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்தாரு அதுக்கு பிறகு நான் என் கொள்கையை புத்தகமாக கொடுப்பேன் நான் அந்த பக்கம் நிக்காமல் இந்த பக்கம் நிக்காமல் நடுவில் நிற்ப எல்லாரும் அடிபட்டு சாவின்னாப்ல கமலஹாசன் இப்ப தேர்தல் ஆணையம் அவருக்கு டார்ச் லைட் கொடுத்துட்டாங்க
ஆனா வேட்பாளர் இல்ல. அப்ப போய் கேட்டுக்காப்ல, எங்க வேட்பாளர் இல்ல, எதுக்கு டார்ச் அது போட்டியில் இருக்குல்ல, அறிவாலய வாசல் அடிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டாங்க. இப்ப அறிவாலய வாசல் டார்ச் பிடிச்சு நின்றுட்டு இருக்காப்ல. இப்படி பல நடிகை வந்தா, ஐயோ 50 வருஷமா சினிமா இருக்கிற கமலஹாசனையே பொண்ணு தள்ளி போனவங்க நாங்க. எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரையே எதிர்த்து வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழ் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்த வரையை ஆழ வைப்போம். ரஜினி சார் நடிங்க, வாழுங்க. உங்கள் ஒரு துளி வியர்வைக்கு ஒருவன் தங்க காசை கொடுத்து தமிழுக்கு உண்மையா இருங்க. தமிழ்நாட்டை ஆளுகிற உரிமை உங்களுக்கு இல்லை என்று சொல்லும். அவரும் மரியாதையோடு கேட்டுக்கொண்டு அன்போடு நடந்து கொண்டார். இப்பொழுது ரொம்ப அன்பா இருக்காரு எங்க மேல. ஆனா அவரை வர்றதுக்கு முன்னாடி சொன்ன கேட்டார், நீ வா, உன்னையே வரவிட்டோம், உன்னைய வரும்போது வாழ்த்தணும். எங்க அண்ணனுடைய தத்துவம் தெரியுமில, யார் எதிரி இல்லையோ அவனை புகழ்ந்துட்டு இருப்பாரு. உன்னை எதிரி நினைச்சோம். ஆனா என்னைக்கு செத்து போன இட்டு போன பெரியார ராமசாமியை கையில் எடுத்தோம், அன்னைக்கு அந்த ராமசாமியோடு சேர்த்து இவனையும் புதைக்கணும். இது முட்டையிலும் கூமுட்டையா இருக்கு, இதை புதைக்கணும் முடிவு பண்ணோம். என்னைக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இது கண்ணு சொன்னியோ, அப்போ உன் சோழியை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். வா, உன்னை வச்சு செய்ய தண்டா இந்த காலத்துல காத்திருக்கிறோம். அவரு பெரிய நடிகருங்க, அவரை ஏற்று சொன்னா பேசிட்டு தான் இருக்கேன். சேலத்துக்கு வாண்ணா நான் போனேன், தேனிக்கு வாண்ணா நான் போனேன், திருநெல்வேலி நான் போனேன். யூடியூப்ல 10 பேசணும். எழும்பூர்ல புரசைவாடி புரசைவாடி நாம் மனுஷன் கோட்டடா. என்ன நீ ஒரு சினிமாக்கார பய பின்னாடி உனக்கு அவனை துணருக்கும்னா, இனத்துக்காக சத்த என் தலைவன் எங்களுக்கு எவ்வளவு துணர் இருக்கும்? என் மொழிக்காக நிற்கிற உனக்கு வலிக்குது. என்ன வலிக்குது? கரூர் வழக்குல பழி போடுறது வலிக்குதான், மனைவியின் விவாகரத்து வலிக்குதான், அவருக்கு ஜனநாயகம் கூட தடை செய்யப்பட்டது வலிக்குதான். எங்களுக்கு அது வலிக்கல. எங்களுக்கு எங்கள் ஆத்து மணல் கொள்ளையடிக்கும் போது வலிக்குது, எங்கள் மலைகள் உடைக்கப்படுவது வலிக்குது, என் தாய்மொழி தமிழ் மொழி செத்துக் கொண்டு போது எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு மீனவன் சாதம், ஈழ தமிழர்களின் சாதம், எங்களுடைய பரம்பு விமானத்துக்கு விவசாய நிலத்தை எடுக்கும் போதும், எங்களுடைய விவசாயியுடைய நிலத்துகளை அபகரிக்கும் போதும் எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு மக்களுக்கு பிரச்சனை என்றால் வலிக்க, எங்கள் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு ஜனநாயகனை தடை பண்ணிட்டாங்க. இப்ப யார ரிலீஸ் பண்ணு பார்த்தா இவரே ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. இந்த ஆதவ் தான் நெட்ல ரிலீஸ் பண்ணிட்டா. ஐயோ, ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண கஷ்டி பிரிண்ட் 4K தரத்துல வந்திருக்கு. மரணம் மொக்க இந்த படம். இந்த படத்தை இவ்வளவு பில்டப், ஆஹா ஓஹோ அப்படி இப்படி தளபதி குனிஞ்சா திருவிழா நிமிந்தா தேரோட்டம் படுத்தா பந்துனாங்க. படம் மரண மொக்க. இந்த தெரிஞ்சுக்கிட்டு வம்படியா அந்த படத்தை தள்ளி வச்சு இப்ப தேர்தலுக்கு முன்னாடி பெண்கள் ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டை வாங்கிருக்கா, ஓட்டு பிச்சை எடுக்க இந்த படத்தை இணையதளத்தை வெளியிட்டு 4 காட்சியை பார்த்து காரி துப்பிச்சு படம். ஜனநாயகனை பணநாயகனா மாத்திட்டாங்க. முடிஞ்சு கதை. இனி சினிமாவுக்கும் வர முடியாது, சீரியலுக்கும் போக முடியாது, எப்பம்ல போய் ஆர்ஜி வேலையும் பார்க்க முடியாது. அரசியல்னா மக்களோட நிக்கணும். ஓட்டு கேட்டு வராதவன் உங்க வீட்டுக்கு வருவானா என்பதை கற்பனை பண்ணி பாருங்க. சென்னையில வெள்ளமா சீமான் வந்து நிற்பார், வீடு இடிக்கப்படுவா சீமான் நிற்பார், புரசவாக பயிர் தண்ணி பிரச்சனையா சீமான் நிற்பார், சாக்கடை பிரச்சனையா சீமான் நிற்பார். இங்கே மக்களுக்கு தூய்மை பணியாளர் போராட்டமா, சிங்கார சென்னையை சிங்காரமாக மாற்றிய எங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வேலையை தூக்கி தனியார் ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்து தனி வேலையில எங்க மண்ணில பண்ணா, மலையில பண்ணா, ரேஷன்கள் பண்ணா, கழிவறையில ஊழல் பண்ண கம்நாட்டிகள் இந்த திராவிட முன்னேற்றத்தை 3 ரூபாய்க்கு கழுவி வேண்டிய கழிவறைய 350 ரூபாய் கழுவி 1000 கோடி ரூபாயை டாய்லெட்ல ஸ்கேம் பண்ணது இந்த திருட்டு திமுக. அந்த தூய்மை பணியாளருக்கு பணங்கள் மாளிகையிலே வந்து நின்ன தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். ஆசிரியர் போராட்டமா வந்து நிற்பாரு, மீனவருக்காக வந்து நிற்பாரு, மாணவருக்காக வந்து நிற்பாரு. தமிழ்நாட்டில் 15 ஆண்டு காலத்துல அவர் கலந்து கொள்ளாத போராட்டமே இல்லை. மக்கள் அவரை தோற்கடித்திருக்கலாம். ஆனால் இங்கே அழகாபுதிலே வீடுகள் இடிக்கப்படுதா சீமானை தேடுவாங்க. இன்னொரு துறைமுக விரிவாக்கமா சீமானை தேடுவாங்க. அம்மோனியா வாயு பிரச்சனையா சீமானை தேடுவாங்க. குப்பை பிரச்சனையா சீமானை தேடுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் மக்களுக்கு முன்னாடி வந்துட்டு போற ஒரே முகம், அது உண்மையான முகம் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அப்படி அதே போல விஜய் வந்து நிற்பாரா? நேத்து காரைக்குடிக்கு போறாப்ல, சூரியன் ஸ்கூட்டிங் வேர்த்து கொட்டிங் அப்படின்னு சட்டையில போட்டாப்ல. சட்டையை போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு சைக்கிள்ல
அதான் கார்ல போயிட்டு அப்புறம் சைக்கிள் சீன் போடணும். பேச தெரியாது. என்ன பேசுவ? 12 நிமிஷம் அதே டைலாக். டிஎம்கேவா, டிவிகேவா, ஸ்டாலினா, விஜயா, நான் வேதனையோட வந்திருக்கேன், நான் வழிவாங்கி நிக்கிறேன், நான் வழிவாங்கி அப்புறம் அப்போல மடிக்கல ஒரு ஐரோஸ் வாங்கி தடவு. ரொம்ப வலிக்குதா ஒரு வால்யூம் ஸ்ப்ரே எடுத்தாடி, இல்லைங்க ரொம்ப வலிக்குது ஒரு அசிக்ளோபுலாக் இன்ஜெக்ஷன் போடு, ரொம்ப வலிக்குதுங்க பிசியோதெரபி பண்ணு. வலிக்குது கண்ணு வலியா, காது வலியா, இல்ல மூக்கு வலியா, இல்ல வாய் வலியா, இல்ல பல்லு வலியா, தொண்டை வலியா, இல்ல நெஞ்சு வலியா, இல்ல காலு முட்டு வலியா, இல்ல காலு கீழே வலியா, என்னப்ப வலி? என்ன வலிக்குது? நான் வலி வாங்கி நிக்கிறேன். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. பாத்தீங்களா? 6 மணிக்கு மேல இருந்தாலும் பேச மாட்டாப்ல. எனக்கு வந்து மாலக்கண்ணு வியாதி இருக்கான்னு தெரியல. 6 மணிக்கு மேல வர எங்கேயுமே பார்க்க முடியலங்க. 6 மணிக்கு மேல இந்த கவுண்ட் முடியும். நான் 1 கோடி கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல வேலை பார்க்க மாட்டோமா? அது மாதிரி 6 மணிக்கு மேல ஆளை பார்க்கவே முடியல. எங்க 900 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடுங்க. இப்ப எங்க தம்பி ஐயனார் இருக்காரு. அவர் வீட்டுல அவரு ஒரு மனைவி பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு போனா சாயங்காலம் 10 மணிக்கு கூட்டத்துக்கு போனா சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு காலையில இருந்து வருவாரு. எங்க அக்காவுக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள போனா 900 ஸ்கொயர் ஃபீட் 22 சென்ட் 4 கிரவுண்ட்ல வீடுங்க. பனையூர்ல ஒரே ஆளுங்க. மனைவி லண்டன்ல, மக இங்க வடசரலாக்கத்துல ஹாஸ்டல்ல எல்லாரும் இருக்காங்க. அப்பா அம்மா தனியா இருக்காங்க. 900 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி ஒருத்தர் உட்காந்துக்கிறான். கோவாடுன்னு ஒருத்தன் 1 மாசமா உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒருத்தன் 1 மாசமா உட்கார்ந்து அவர் ஃப்ரெண்டு சொல்றாப்ல, அவரு தனி ஆளா உட்கார்ந்து 4 மணி நேரம் ஒரே இடத்தை பார்த்துட்டு இருப்பாரு. ஒருத்தன் 4 மணி நேரம் ஒரே இடத்தை பார்க்கணும். அவன் என்ன அர்த்தம்? அவன் பைத்தியம்னு அர்த்தம். இப்ப நம்மளால முத்து பார்மசி இருக்கு, முத்து பார்மசி போட இப்ப என்ன பார்க்க கடைக்காரி என்ன குறுகுறு பாக்குற, கண்ணை நோடி தின்னுறாப்ல. அது மாதிரி ஒருத்தன் 4 மணி நேரம் சுவரையே பார்த்துட்டு இருக்கான். சுவர்ல ஓட்ட போட்டு அந்த பக்கம் தான் ஆள் இருக்கா. 6 மணிக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள ஏன் போறீங்க? அங்க என்ன அப்படி என்ன ரகசியம் சொன்னா தெரிஞ்சுக்கோம்ல. நேற்று திருச்சியில காரைக்குடியில கூட்டம் 2 மணி 10 நிமிஷம் ஆயிருக்கு. அங்க போய் காரைக்குடியில பேச போறாரு. காத்திருக்காங்க 50 பேரும். போனா இந்த வடிவேல் என்ன பண்ணுவாங்க, ஓடிட்டேன்ல அப்படின்னு ஓடுவார்ல, அது மாதிரி ஓடிட்டாப்ல. 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் லேட் ஆகாம 2 மணிக்கு வந்திருந்தா மட்டும் காரைக்குடி பிரச்சனை, கனிம வள பிரச்சனை, தமிழ் மொழி பிரச்சனை, இயற்கை வள பிரச்சனை, பள்ளிக்கூடத்தை எப்படி கட்டுவேன், மருத்துவமனை எப்படி கட்டுவேன், 10 லட்சம் கோடி கடன் எப்படி அடிப்பேன், இது கட்சித்தூனா என்ன, முல்லை பெரியார்னா என்ன, காவிரினா என்ன, பாலாறுனா என்ன, எல்லாத்தையும் பேசி அறுத்தபடி தள்ளிருப்பாப்ல. வாயை திறந்த வார்த்தை அறிவுல கொட்ட மாதிரி கொட்டி தள்ளிடும். வைக்க போற பிரிய பிரிச்ச மாதிரி விஜய் வாயிலிருந்து வார்த்தை வரும். 10 நிமிஷம் பேசுறதே 10 முறை குனிஞ்சு பொத்தி வளர்த்துக்குள்ள மேகலை, அதனால வெட்ட வெட்டு போகலைங்கிற மாதிரி குனிஞ்சு பாக்குறது. குனிஞ்சு நான் வந்து கவிதைகளை மனப்பாடம் பண்ணி படிக்கலாம், கவிதைகளை எழுதி வச்சு பேசலாம், ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டுகளை மாட்டி முடிக்கிறோம். இப்ப ஒரு ஏ4 சீட்டு, இந்த ஏ4 சீட்டு கூடி அவர் பேரு என்ன நண்பா என்ன நண்பி. அப்புறம் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடலாமா? அப்புறம் சாப்பிட்டீங்களா? உங்க விஜய் வந்திருக்கேன், உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க தம்பி என்ன நண்பா. என்ன இதையாவே எழுதிதான் படிப்பியா? நீ எல்லாம் எப்படி 69 படம் நடிச்ச? எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவர் வச்சு எடுக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் உண்மையில பெரிய தெய்வம். இவன் எத்தனை டேக்கு வாங்கினான்னு தெரியலையே. படத்துல பார்த்தா ஒரு தடவை முடிவெடுத்துட்டு என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். படத்துல டிஜி கோர்ட்ல ஊரு பண்ண ஊர் சார். இது படத்துல பிரஸ் மீட் வைக்காத இடமே கிடையாது. ஆனா நிஜத்துல பிரஸ் மீட்ல கட்சியில கிடையாது. பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் 1 மணி நேரம் பேசிட்டு, தம்பி வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்கிற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா, டைம்ஸ் நவா, எந்த பால் போட்டாலும் ஹெலிகாப்டர் ஷாட் தோனி அடிப்பது போல அடிப்பா 6. எந்த பால் போடு என்ன போல அடிப்பா. ஏன்? மக்களை நேசிக்கிறான், மக்களை படிக்கிறான், மக்கள் பிரச்சனை மண்டைக்குள்ள ஏற்றி வச்சுக்கிறான். ஒரு நல்ல இயக்குனர் ஒரு படத்தை எடுப்பதற்கு முன்பாக மண்டைக்குள்ளேயே படத்தை ஓட்டி பார்ப்பது போல, ஒரு புத்தகத்தை எழுதுவன் தன் புத்தகத்தை மனதுக்குள்ளே பார்ப்பது போல 10 வருஷமாக இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மனதுக்குள்ளே ஓட்டி பார்த்து வைத்துக்கிறான்.
அப்படி சார் எதுவுமே கிடையாது. நான் வருவேன், கையாட்டுவேன், எனக்கு ஓட்டு போட்டுருங்க. அதாவது ஒரு படத்துல செந்தில் வந்து மலையை தூக்குறோம் பாப்புல வரிசையை டோக்கனை போட்டு மக்கள் நிற்பாங்க. ஏய் மலையை தூக்கப்பா சீக்கிரம் அப்படின்னு உடனே வாங்க வாங்க எல்லாம் வந்தாச்சாப்பா வந்து தூக்கி வைங்க மலையம் பாப்புல. நீங்க தூக்கி வைங்க தூக்குறேன் அப்படி. அது மாதிரி நான் உங்களுக்கு ஓட்டு கேட்டு வர மாட்டேன், உங்க பிரச்சனையே பேச மாட்டேன், கவின் ஆடப்படுகளையோ திருப்பரங்குன்றமோ கொள்கையோ எதுவுமே பேச மாட்டேன். ஆனா என்ன ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடு. மலையை தூக்கி என் கையில வை, மலையை தூக்குறங்கிற மாதிரி ஓட்டு போட்டு சிஎம் மட்டும் ஆகணும். அதுவும் ஒரு தடவை வருவாரா நிப்பாரா சிஎம் ஆகணும்னா கட்சியை கழிச்சு மீண்டும் சினிமாக்கு போயிடுவாப்ல சொல்லிடுறாப்ல. நிப்ப ஒரே அடி சிஎம். இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இந்த ஹீரோக்கு ஃப்ரெண்டு ஒன்லி ஹீரோ, நடிச்ச ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அடிச்ச உடனே சிஎம். 16 வருஷம் மக்களோட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் கரைச்சுக்கிட்டு இருக்கோம். என் மக்கள் எங்கள் மக்கள் எங்களை காப்பாற்றுவான். எப்படி காப்பாற்றுவான்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியாங்கிற சண்டையில ஓட்டுக்கு பணத்தை வாங்காம எங்கள் மக்கள் 36,50,000 வாக்களை போட்டான். 36,50,000 வாக்களை போட்டு 8.2 விழுக்காடு வாக்கை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். 24 அதிகாரத்தை நோக்கி எங்களை அனுப்புவார்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றம், உண்மையான ரெவல்யூஷன், உண்மையான புரட்சி தமிழர் நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏப்ரல் 23 அன்றைக்குரிய மக்களே, இந்த ரசிக மனப்பான்மை இந்த கூட்டத்திற்கும் ஏற்கனவே ஆண்ட திராவிட திருட்டு கூட்டத்திற்கும் ஒரு பாடம் புகற்ற இந்த மண்ணினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மண்ணின் மக்களுக்காக தன் வருமானத்தை விட இனமானமை பெறுகின்ற இந்த களத்தில் நிற்கிற சகோதரி சரண்யா இம்ரான் அவர்களுக்கு இந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்கள் சுமக்கும் விவசாய சினத்திலே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சரண்யா இம்ரானை முதல் இடத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. வாக்கு பட்டியல 2ஆம் இடம், வாக்கு எண்ணிக்கையே முதல் இடம் வந்தால் நடிகனுடைய ரசிகனை பின்னுக்கு தள்ளி திரட்டு திராவிடனை பின்னுக்கு தள்ளி ஒரு தமிழச்சி வேலுநாச்சியார் பேத்தி வந்தார் என்ற வரலாற்று பதிவை நீங்க செய்ய வேண்டும். எங்க தொகுதியில யாரு வென்றாலும் சரியல்ல, ஆனால் சரண்யா இம்ரான் வென்றால் அது ஒரு வரலாற்று செய்தி, அது ஒரு புரட்சி. எழும்பூர் தொகுதி 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட கோட்டை என்றார்கள். அந்த திராவிட கோட்டையில ஓட்டையை போடத்தான் சரண்யா இம்ரானை களத்தில் இறக்கியிருக்கிறார் எங்களோட அண்ணன் செந்தமன் சீமான். ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நமக்கு உணவை தருகிற அந்த விவசாய சின்னத்திலே சுமக்கும் உழவன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.